ஒரு நிகழ்வை கவனியுங்கள் என் முஸ்லிம் சகோதரிகளே. ஒரு ஈமானை சுமந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து சொன்னார்கள், தோழரே, சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு காட்டவா என்று கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நமக்கு மத்தியிலே உயிரோடு வாழ்கிறாள், அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா என்று கேட்டார்கள். அந்த நபித்தோழர் சொன்னார், காட்டுங்கள், யார் அந்த பெண்? சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பெண் யார்? என்ன தன்மை அந்த பெண்ணை சொர்க்கத்தில் நுழைவித்தது? காட்டுங்கள். ஒரு பெண்ணை கை காட்டினார்கள். அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் என்று. ஏன் தெரியுமா அந்த பெண் சொர்க்கத்தின் பெண்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து விடுவோம். அவர்களிடத்தில் அந்த பெண் ஒரு முறை வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி உஸ்ரா, யானி நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வலிப்பு நோய் என்றால் என்ன ஆகும்? எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வரும் என்று தெரியாது, கால்கள் எல்லாம் இழுத்துக் கொள்ளும். வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எனக்கு வீட்டில் அது ஏற்படுவது பற்றி கவலை இல்லை, ஆனால் மக்களுக்கு முன்னால் சந்தைகளுக்கு சென்றால் திடீரென்று ஏற்பட்டு விடுகிறது. அந்த வலிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஹிஜாப் கொஞ்சம் நவண்டு விடுகிறது என்று சொன்னார்கள். நான் மறைக்க வேண்டிய அந்த ஹிஜாபில் உள்ள விஷயங்கள் வெளிப்படையாக மாறிவிடுகிறது யா ரசூலல்லாஹ். யதகஷஃப், ஆடை விலகுகிறது என்றால் முழுமையான ஆடை விலகுவதை பற்றி அந்த பெண் அங்கே சொல்லவில்லை. ஒரு பெண் ஹிஜாபை அணிந்து எதை மறைக்க வேண்டுமோ அது கொஞ்சம் வெளிப்படுகிறது. இன்றைய முஸ்லிம் பெண்கள் இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எதை வெளிப்படுத்துவதை பெருமையாக கருதுகிறார்களோ அதை மறைக்கக்கூடிய அந்த பெண் சொன்னார்கள், அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு விடுகிறது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பெண்ணே, 2 வாய்ப்பு உனக்கு உண்டு. ஒன்று, நீ பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். நான் துஆ செய்கிறேன், துஆ செய்தால் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நோய் உனக்கு குணமாகிவிடும். எது வேண்டும்? எது வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி என்ன சொல்லி இருப்பார்கள்? ஒரு நோய் அது குணமானால் கண்ணியம். வெளிப்படையில் மக்களுக்கு முன்னால் அந்த நோய் வந்து தனக்கு இழிவு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதற்காக துஆ செய்கிறேன், அந்த நோய் குணமாகி விடலாம். அல்லது நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அந்த பெண் சொன்னார்கள், அஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையோடு இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், அஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையோடு இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண் திரும்ப செல்லும் போது மேலும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோயை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை. நான் பேச வந்தது மக்களுக்கு முன்னால் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாப் கொஞ்சம் திறந்து விடுகிறது யா ரசூலல்லாஹ், அந்த நிலைமை மட்டும் எனக்கு ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள். என் முஸ்லிம் பெண்களே, நான் ஹிஜாபை அணிவது ஹராம், ஹலால் அல்லது நரகத்திலே உங்களை இழுத்து சென்று விடும், ஹிஜாபை நீங்கள் அணியவில்லை என்றால் என்ற எச்சரிக்கையெல்லாம் சொல்லி உங்களுக்கு பயமுறுத்தவில்லை. இந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய வெட்க உணர்வை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சுமக்கிறீர்களா என்று மட்டும் யோசித்து பாருங்கள். உங்களுடைய அழகை இன்று ஃபேஸ்புக்கில் வெளிப்படுத்துகிறார்கள். வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸாக பெண்கள் தன்னுடைய புகைப்படத்தை வைத்து பெருமை கொள்கிறார்கள். முஸ்லிம் பெண் தன் அழகு கணவனுக்கு மட்டும்தான் உரித்தானது என்பதை அறிந்தும் தனக்கு அல்லாஹ் வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாள். மஹரம் இல்லாதவர்கள் யாருக்கு முன்னால் அழகை வெளிப்படுத்தலாம், யாருக்கு முன்னால் அழகை வெளிப்படுத்த கூடாது நிபந்தனைகளை எல்லாம் கொடுத்தும் இன்று முஸ்லிம் பெண்களை ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், எல்லா அழகையும் வெளிப்படுத்தியவர்களாக. அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வலிப்பு நோய் எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் ஆடை அந்த நேரத்தில் கொஞ்சம் விலகி விடுகிறது, அதனால் என் ஹிஜாபை என்னால் முழுமையாக பேண முடியவில்லை. அந்த நிலைக்காக அந்த நோய் வந்தாலும்
அந்த நிலை ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள். இதைவிட உயர்வான ஒரு பெண்ணின் வெட்க குணத்தை சொல்லவா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமானதற்கு பிறகு, ரசூல் எங்கே மரணமானார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே மரணமானார்கள்? மதீனாவில் தான். குழந்தைக்கு கூட தெரியும். மதீனாவில் எங்கே? மதீனாவில் எங்கே? நபியின் வீட்டில். யாருடைய வீட்டில்? அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில். சொல்லுகிறார்கள், என் வீட்டில் ரசூல் நுழைந்து, ரசூல் மரணித்ததற்கு பிறகு நான் நுழைவேன். அவர்களுக்கு பிறகு அந்த வீட்டில் யார் அடக்கம் செய்யப்பட்டார்கள்? யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நான் நுழைவேன். எப்படி? என் கணவனுக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ, என் தந்தைக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ அந்த ஆடையில். ஆனால் எப்போது உமர் அடக்கம் செய்யப்பட்டாரோ அதற்கு பிறகு நான் ஹிஜாபை முழுமையாக அணியாமல் அந்த அறைக்குள் செல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஹயாம் மின் உமர், உமரோடு நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால். சுப்ஹானல்லாஹ். வஹுவ மையத், உமர் உயிரோடு இல்லை. ஒரு மையத்தான ஜனாசாவிடத்தில் கூட, அதற்கு முன்னால் கூட ஹிஜாப் இல்லாமல் நான் செல்லக்கூடாது என்ற உணர்வை நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்றியிருந்தார்கள். இன்று கடைக்காரர் என்ன, தெருக்காரர் என்ன, ஆட்டோ ஓட்டுபவர் என்ன, விமானம் ஓட்டுபவர் என்ன, வாகனம் ஓட்டுபவர் என்ன, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன, தன்னுடைய கணவரின் நண்பர் என்ன, அல்லது தன்னுடைய கணவரின் சகோதரர் என்ன, யாருக்கு முன்னாலும் எந்த ஆடையில் வேண்டுமானாலும் எந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு வேண்டுமானாலும் வரலாம் என்று எண்ணக்கூடிய, இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெண்களை கொஞ்சம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த நிகழ்வை மனதில் வையுங்கள் போதும். எச்சரிக்கவில்லை உங்களை, நான் நரகத்தை காட்டி பயமுறுத்தவில்லை, மறுமையில் உங்களுக்கு கிடைக்கப் போகிற தண்டனைகளை பற்றி சொல்லவில்லை. இந்த உணர்வை கொஞ்சம் மதித்து பாருங்கள், தெரியும். அதைவிட மேலான ஒரு பெண்ணுடைய நிகழ்வை சொல்லவா? யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நபியின் மகள். நபியுடைய தோற்றத்திலும் நபியுடைய செயல்பாடுகளிலும் எல்லாவற்றிலும் ஒத்திருக்கக்கூடிய பெண் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வந்தால் ரசூலுல்லாஹ் எழுந்து முத்தமிட்டு வரவேற்பார்கள் தன் மகளை. ஃபாத்திமா, நீ சொர்க்கத்தின் தலைவி என்று சொன்னார்கள். ஃபாத்திமா, எனக்கு பிறகு முதலாவது என்னை சந்திக்கக்கூடிய பெண் நீ என்று சொன்னார்கள். இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மரண நேரத்திற்கு முன்னால் தன்னுடைய மகள், தன்னுடைய சகோதரி அஸ்மாவை அழைத்தார்கள். யா அஸ்மா, யா அஸ்மா, ஒருவேளை நான் மரணமாகிவிட்டால், என்னுடைய கஃன் துணி போற்றப்பட்டு விட்டால், பகல் நேரத்தில் அந்த செயலை செய்யாதீர்கள். இரவுடைய நேரத்தில் அந்த செயலை நீங்கள் செய்யுங்கள். அப்போதுதான் ஆண்களுடைய பார்வை என் உடல் மீது போற்றப்பட்டிருக்கும் அந்த கஃன் துணி மேல் கூட விழாது என்று சொன்னார்கள். 5-6 துணிகளோடு சுத்தப்படும் ஒரு பெண்ணுடைய உடலுடைய கஃன், அது போற்றப்பட்டாலும் என்னுடைய உடலுடைய வடிவத்தையோ என் உடலையோ ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது, மறைத்து வையுங்கள் என்று சொன்னார்கள் இரவுடைய நேரத்தில். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய போட்டோக்களை பேஸ்புக்கில் போடுவதற்கு முன்னால், உங்களுடைய போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்வதற்கு முன்னால், ஹிஜாபை அணியாமல் கல்லூரியின் வாசலில் நுழைவதற்கு முன்னால், உங்கள் உடலின் அழகை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்னால், இந்த பெண்களுடைய வரலாறை கொஞ்சம் உள்ளத்தில் பதிய வைத்து பாருங்கள். உங்கள் உள்ளம் இன்ஷா அல்லாஹ் உறுத்தும், இன்ஷா அல்லாஹ் உறுத்தும். இதுதான் நபி சமூகத்தில் ஏற்படுத்த விரும்பிய வெட்க குணம்.
இந்த ஹிஜாப் இருந்தால் எல்லாம் ஹிஜாப் தான். இந்த ஹிஜாப் இல்லாமல் இன்று முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பட்டுப்புடவை தோற்று போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஹிஜாப் இருந்தால் எதுவும் ஹிஜாபாக இருக்காது. முன்னாடி பெண்களை பார்த்தா சேலை எங்க எடுத்தீங்க, சுடிதார் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கலாம். இன்னைக்கு ஹிஜாபை பார்த்தா இந்த ஹிஜாப் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. அவ்வளோ அலங்காரம் இருக்கு அதுல. இந்த சஹாபிய பெண்கள் மறைத்த ஹிஜாப் எல்லாம் இந்த ஹிஜாப் இல்ல. உடல் அழகை வெளிப்படுத்தாத, இறுக்கமில்லாத ஆடைகள் அது. இன்று இருக்கக்கூடிய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாப் அல்ல ஹிஜாப். இது ஹிஜாபே இல்ல. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தாரும் அந்த பெண்கள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் பிறர் பக்கம் சாய்கிறார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்க்கிறார்கள். கலாச்சாரம் எல்லாம் மாறிவிட்டது. ஹிஜாப் டே இன்னைக்கு எப்படி ஒரு நாள் வச்சு கொண்டாடுறாங்களா? எதை கொண்டாடுறாங்க? செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணி ஹிஜாப் டே. கலாச்சாரம் மார்க்கம் எல்லாம் இன்று எப்படி ஆகிவிட்டது என்று பார்த்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.